சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்குட்பட்ட வீடுகளிலே தங்களுடைய பிள்ளைகள் ஓலவல் ஏலவல் எழுந்து முடிந்த பிள்ளைகள், இப்படியான இந்த பிள்ளைகளையும் தப்லீக் ஜமாத்தினர்கள் என்ன சொல்வார்கள்? வீடு வீடாக வருவார்கள். ஓலவல் எடுத்து முடிந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜமாத்திலே அனுப்பி வையுங்கள். 40 நாளோ அல்லது 4 மாதமோ அனுப்பி வையுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் பார்ப்பார்கள், நல்லதா போச்சு, கூப்பிட்டுட்டாங்க, இனி ஜமாத்துல போய் எப்படியாவது ஓலவல் ரிசல்ட்டை கவர் பண்ண வேண்டியதுதான் என்று நினைச்சிடுவாங்க. ஏன்னு சொன்னா ஓலவல்ல ஒரு பிள்ளை எப்படி திறமையானவர்களும் இருப்பார்கள், திறமையற்றவர்களும் இருப்பாங்க. திறமையான பிள்ளைகள் நினைப்பார்கள், திறமையான பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள், நான் எழுதியது மட்டும் போது அல்லாஹுடைய உதவியும் வேண்டும். ஏன்னா அவங்க அப்படித்தானே பேசுறாங்க, அல்லாஹுடைய உதவி இல்லாம உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நீங்க தப்லீக்ல வந்தாதான் உங்களுடைய ஓலவல் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும்னுவாங்க. இப்படித்தான் தடாகுவாங்க. அதை நினைச்சிட்டு நான் எழுதினது உண்மைதான், ஆனா அல்லாஹ் நாட்டம் வைக்கணும் இல்லையா, அதனால ஜமாத்துல போவோம்னு என்ன செய்யறாங்க? உடனே கூட்டின்னு போய் அவங்கள மாத்தி திரும்ப கொண்டு வந்து இங்க வைக்கின்ற பொழுது 4 முடிகளை வளர்த்து முகத்துல முடி வளர்ந்துட்டும் உடனே அவரை கொண்டு இங்க பள்ளியில தொழுகைக்கால்லாம் போட்டு அவருக்கு பின்னால அமீர் சாப்னு ஒரு தடாவி ஊரியா ஏரியா ஜமாத்துல அவர் ஒரு அமீராக அவரை நியமித்துட்டுது. பின்னால அந்த பிள்ளையோட ரிசல்ட் வந்துட்டுன்னு சொன்னா நீங்க பாருங்க, நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அந்த பிள்ளை அதுக்கு பின்னால ஏலவல் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அந்த ஏலவல் எடுக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் செல்ல விட மாட்டார்கள். ஓலவலோடு அப்படியே மடக்கி பிடிச்சிடுவாங்க. அந்த ஏலவல் எடுக்கின்ற அந்த முறைக்கு அவருடைய ரிசல்ட்டுகள் நல்லாக இருந்தாலும் அதை என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ் நீங்க ஜமாத்துல வந்ததுனால தான், தப்லீகுடைய ஜமாத்துல நீங்க வந்ததுனால தான் இந்த ரிசல்ட்டை தந்திருக்கிறான். அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னொரு 4 மாசத்துக்கு ரெடி ஆகுங்க. அந்த 4 மாசம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா 4 மாசம் முடிச்சாச்சா, அதுக்கு பின்னால இங்க எடுக்க வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கு பின்னால 1 வருஷம், அதுக்கு பின்னால அதே தாடி, அதே ஜிப்பா, அதே நாத்தம், அப்படியே பள்ளிக்குள்ள தொழுது அப்படியே படுத்து இருக்க வேண்டியதுதான். பின்னால படிப்பென்பது எதுவுமே கிடைக்காது. ஆனா உண்மையிலேயே ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு நல்ல ஒரு தருணத்துக்கு போக வேண்டிய பிள்ளை, கல்வித்துறையை குறைப்பதற்காக வேண்டியும் முஸ்லிம்களுடைய கல்வித்துறையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டியும் மேற்கட்டவாதிகளினால் இது உருவாக்கப்பட்டது. இது இன்றைய சாதாரணமாக இவர்கள் செய்தாலும் கூட, நீங்கள் இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 700 ஆண்டுகளாக முகலாயர்கள் ஆட்சி செய்த ஆண்டு யாரு? முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நாடு அது. அந்த நாட்டினுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது, முஸ்லிம்களுடைய கையில் இருந்த அந்த அரசாங்கம் எப்படி போனது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் இவர்கள் செய்த வேலைதான். சரியாக இருந்த நல்லவர்களாக இருந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி பொறுப்பில் உண்மையாக பெரும் பொறுப்புகளில் இருந்தவர்களை எல்லாம் மடக்கி பிடிச்சு இவர்களோட இந்த ஜமாத்துல போக வைத்து எல்லா பதவிகளையும் திறந்து இந்த அந்நிய மதத்தவண்ட கையில நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த